இனிமே நான் லேட்டா வந்தா எனக்கு சோறு போடாதம்மா. ஒரு வேளையாவது பட்னியா கடடா, அப்பயாவது புத்தி வருதா பாப்போம். பட்னி எல்லாம் கிடக்க முடியாது, நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். டேய் என்னடா அப்பாவை ஏத்து பேசிக்கிட்டு? நம்ம அப்பா தானே எடுத்து பேசுறேன். உன்னெல்லாம் திருத்த முடியாது. சரி உட்கார்ந்தாவது சாப்பிடு. காலம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அப்பா திட்டுவாங்க போறேன். என்னமா ரெடியா? ரெடிங்க. இத கரெக்டா பண்ணு. அம்மா பணம் கட்டினேன். ராமசாமி போன் பண்ணுவாரு, ஆபீஸுக்கு வர சொல்லு. டேய், உன்னை நான் எதுக்குமே நம்பினது கிடையாது. ஆனா இன்னைக்கு வேற வழியே இல்ல, உன்னை நம்பும்படியா ஆயிடுச்சு. டேய், எனக்கு 9 மணிக்கு ஜெனரல் பாடி மீட்டிங் இருக்கு, கணேஷுக்கு ஆடிட்டிங். இந்த 3000 ரூபாய் பணம் இருக்கு இதுல. என் கண் முன்னாடி கவுண்ட் பண்ணு. அப்புறம் 500 ரூபாய் குறையுது, 200 ரூபாய் குறையுது, ஆபீஸுக்கு நீ போன் பண்ணுவ. சரியா இருக்குப்பா. நேரா ஸ்டேட் பேங்க் போற, டைரக்டர் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சென்னைங்கிற பேருக்கு ஒரு டிடி எடுக்கிற. புரியுதா? சரிப்பா. எந்த பேங்க்? ஸ்டேட் பேங்க். என்னன்னு? டைரக்டர் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சென்னை 1. கரெக்ட் தான், மறந்துடாத. இந்தா, இதுல டிடி கமிஷன் 50 ரூபா, இன்னொரு 50 ரூபா எப்போ உனக்கு நான் அழுவுற காசு. சரியா? இது உங்க அண்ணனோட வாழ்க்கை பிரச்சனைடா. அவன் ப்ரொமோஷன் எக்ஸாமுக்காக எடுக்கிற டிடி. இதுல போய் ஏதாவது விளையாட்டுத்தனம் பண்ணிடாத. புரிஞ்சுதா? சரிப்பா. இன்னைக்கு சனிக்கிழமை 12 மணிக்குள்ள போய் எடுத்துடு. சரிப்பா. டிடி எடுத்தோன்னு ஆபீஸ்ல கொண்டு வந்து கொடுத்துடு. சரி, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்துடும்ப்பா. கணேஷ் ரெடிப்பா. என்ன ஆபீஸுக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கான் பாரு. ஆட்டோ ரெடிப்பா. அதுக்குள்ள ஆட்டோ கூட்டிட்டு வந்துட்ட? ஆட்டோ டிரைவர் உனக்கு தெரிஞ்சவனா? இல்லப்பா. அப்ப நல்லவனா தான் இருப்பான். வரமா. ஆல் தி பெஸ்ட்ரா. வரமா. பேச்ச கொறடா. அப்பா நான் உங்களை ஆபீஸ்ல விட்டு கிளம்பறேன்ப்பா. அம்மா இங்க பாருமா, அப்பா பண்றது டூ மச் 3 மச் இல்ல, ஓவர் மச் இன்சல்ட். நீ நடந்துக்கிறது அப்படிடா. பின்னாடி ஃபீல் பண்ண போறீங்க. என்னடா கடைசி காலத்துல எனக்கு உங்க அப்பாவுக்கு சோறு போட மாட்டேன்னு சொல்லுவா, அதானே? போடா. உடனே சோறு குழம்புன்னு ஆரம்பிச்சிருவியே.